ஓகே, இப்போ இந்த அமித்ஷாவை சந்திப்பது மற்றும் இந்த தென் மாவட்ட மக்கள், இது மக்களின் வாக்குகள், இது முறை டெல்டா மாவட்ட மக்களின் வாக்குகளை பெறுவதற்காகத்தான் இந்த முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை இன்று அமித்ஷாவிடம் அவர் வலியுறுத்துகிறார். அதன் அடிப்படையில் தான் பாரதிய ஜனதா கட்சி நயினார் நாகேந்திரனை அங்கு தமிழக பாஜக தலைவராக நியமித்திருக்கிறது என்று இது பாரதிய ஜனதா கட்சியின் வியூகம்தான். இந்த எடப்பாடி பழனிசாமியின் அந்த திண்டுக்கல் பேச்சு, அதை தொடர்ந்து அவரை இப்போது அழைத்து அமித்ஷாவோட சந்திக்க வைப்பது, இது தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இந்த வாக்குகள், ஒரு குறிப்பிட்ட வாக்குகள் அவர்களுக்கு கிடைக்காமல் இருப்பதை தடுப்பதற்காகத்தான் முயற்சிக்கு எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்துகிறார்கள் என்று கூறுகிறார்கள். நீங்கள் கூறுகிறீர்கள் சமூக வாக்குகளின் அடிப்படையில் அதிமுக இயங்கவில்லை என்று. ஆனால் தேர்தல் முடிவுகள் அந்தந்த சமூகங்களின் பிரதிநிதித்துவம் மற்றும் அவர்களுக்கான அங்கீகாரத்தை பொறுத்து தான் அந்த வாக்குகள் அமைகிறது. 2026 அது போன்ற எந்த விதமான பாதிப்போ மற்றபடி சாதக பாதக அம்சங்களோ இல்லை என்று நீங்கள் கூறுறீங்களா? இல்லாட்ட இந்த வியூகங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் வியூகம்தான் என்று ஒரு விமர்சகர்கள் கூறுகிறார்கள். நீங்கள் அதை யாரோட வியூகம், யாரோட பிளான் நினைக்கிறீங்க சார்? சார், 21 தேர்தலில் திமுக அளித்த பொய்யான வாக்குறுதி, 10 நாள் அதிமுக ஆட்சி குறித்து அவர் செய்த விமர்சனம், அவர் அளித்த நம்பிக்கையான வாக்குறுதிகள் தான் வெற்றி காரணம் முடியும், வேறு காரணம் இல்லை, பொய் வாக்குறுதி. பின்ன மாதிரி சார், நீங்க ஒரு தொகுதி, ஒவ்வொரு தொகுதியிலுமே ஜாதி ரீதியாக வாக்களிக்கலாம்னு சொன்னா நீங்க பட்டியல் எடுத்து நிகழ்ச்சி முடிஞ்சே பாருங்க சார். பல தொகுதியில அங்க சம்பந்தம் இல்லாத வேட்பாளர் நின்று வென்றிருக்காங்க. உடல்பாட்டியில, பொள்ளாச்சியில, கோவை சில பகுதியில, இன்னும் சில மாவட்டங்களில் நிறைய சொல்ல முடியும். அங்க இருக்கிற பெரும்பான்மை சமுதாயத்துக்கு தவிர மாற்று சிறுபான்மை சமுதாயம் நின்று வென்றிருக்காங்க இப்பவே. அதனால இதுவெல்லாம் சார் ஒரு தேர்தல் வெற்றி தோல்வியை அந்த சாதிகள் தீர்மானிப்பதே இல்லை. சாதி பார்த்து வேட்பாளர் போடுறாங்க, உண்மை, நான் மறுக்கல. ஒண்ணு இல்லை சார், கோவை மாவட்டத்துல ஒட்டுமொத்தமா அதிமுகவுல எல்லா சமூகமும் மாவட்டம் இருக்காங்க. திருப்பூர் மாவட்டத்துல பெரும்பான்மை சமூகத்துக்கு மாற்ற சிறுபான்மை சமூகம் மாவட்டம் இருக்காங்க. ஆனா திமுக பாருங்க, எல்லாமே பெரும்பான்மை சமூகத்தை மாவட்டம் இருக்காங்க. திமுக பயம்ங்க, நம்பிக்கை இல்லை. ஆனா அதிமுக அப்படி இல்லை. இந்த எங்கள் சாதி அதிகமா இருக்குது, அதிகமா இருக்குது போடுறதுனால அதிமுக பாக்குறதே இல்லை. அதிமுக யார் கட்சி வைக்கிறார்களோ, தொண்டர்கள் விரும்புகிறார்களோ அவர்களை தான் நியமிக்கிறது. எனவே இது போன்ற வாதங்கள் சரியானது அல்லங்க. ஓகே, சரி, நிறைவா ஒரு கேள்வி சார். இந்த 2026 தேர்தலில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தவிர புதிதாக கட்சிகள் இணைவதற்கான வாய்ப்புகளே இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த திரிசங்கு நிலை எப்போது தீரும்னு நினைக்கிறீங்க சார்? 2016 இதே போல எல்லாம் முடிவு பண்ணாங்க. அம்மா அவர்களை பொறுத்தவரையில அவரை தனிப்படுத்தி விடுவோம் என்று சொல்லிக்கொண்டு ஒட்டுமொத்த அரசியல் சூழ்நிலையை உருவாக்குனாங்க. ஆனா அம்மா எதை பற்றி கவலைப்படலீங்க. 2014 அதிமுக மட்டுமே தனிச்சே நின்றாங்க, 234 நின்றாங்க 2016. ஆனா மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஆட்சி 2ஆம் முறை அமைச்சாங்க. அதனால இன்றைய சூழ்நிலை ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவும் இப்பொழுது அதிமுகவும் அதிமுக ஒன்றுதான் சார். தலைமையான அதிமுக ஒன்றுதான், சின்னம் அதே சின்னம் தான், ஓட்டு போற மக்கள் அதே மக்கள் தான். நீ ஏன்னா 5 வருஷம் கழிச்சு நிறைய குழந்தைங்க போதிருப்பாங்க, அவ்வளவுதான். மற்றபடி வாக்களித்தவரை வேற கிடையாது. இன்றைக்கு திமுக செய்கிற ஆட்சியின் மோசமான விளைவு உணர்ந்து நிச்சயமாக 2026 அதிமுக அமைச்சிருக்கிற இந்த பாஜக கூட்டணியோடு சேர்ந்து இன்னும் சில கட்சி வர்றாங்க, வராமலே இல்ல, போறாங்க. எல்லாமே திமுகவை நிச்சயமாக வீட்டுக்கு அனுப்புவோம். அந்த அளவுக்கு மக்கள் மீது வெறுப்பது ஒரு குறிப்பா எடப்பாடியில் பாத்தீங்கன்னா இந்த 1.5 மாத சுற்றுப்பயணத்துல 153 தொகுதி சுற்றுப்பயணம் செய்து 1.5 கோடி வாக்காளர் சந்திச்சு பேசியிருக்காரு. மிகப்பெரிய எழுச்சி, சென்றவளமான மக்கள் வரவேற்பு. அது மிகப்பெரிய அளவில் இளைஞர்களும் மாணவர்களும் பெண்களும் நானே கணக்கம் கூட பார்த்தேன். எனவே இந்த எழுச்சியே சாட்சி 26 மிகப்பெரிய மீழ்ச்சியை அதிமுக உருவாக்குங்க. நன்றி. பொங்கல் பழகினார். 2026 தேர்தலில் மக்கள் என்ன முடிவு எடுக்கிறார்கள் என்பதை தேர்தலுக்கு பிறகு நாம் தொடர்ந்து விவாதிப்போம். அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கலாம். நன்றி.